எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற காலங்களில் கடகராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு எளிய பரிகாரம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போகுதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பமாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சின்னு, ராகு கேத்து பயிற்சின்னு பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றிருக்குது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சினால ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷிப ராசிக்கு பேச்சாராரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷிப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சாராரு. ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் இருக்கிறாங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி கடகராசிக்கு பேச்சாகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும் இருக்கிறாரு. ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி 8, 23ஆம் தேதிகளில் பிரதோஷம் வருது. 25ஆம் தேதி அமாவாசையாக இருக்குது. மேலும் பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆந்திராவிலே புயல் மழைன்னு எல்லையில் பதற்ற நிலவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடகராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறோம். கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பாசம் வைப்பதில் மோசம் போனவங்க, பிறரை அன்பை காட்டுவதில் வல்லவங்க நீங்கள் தாங்க. உங்கள் மீது யாரும் அன்பு காட்ட மாட்டாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்திருப்பீங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் தடைன்னு தடைகளை மட்டுமே கடந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் அந்த நிலையெல்லாம் இனி மாறப்போகுதுங்க. முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி நோக்கி செல்ல போகுது கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை எச்சரிக்கையாக செய்வது நல்லதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகுது. நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரும் வாய்ப்பு இருக்குதுங்க. 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்க போகுது. 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி உண்டாக போகுதுங்க. தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு அமைதியாக அமைய போகுது. கலைத்துறையை சேர்ந்த பெண்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்குது. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்தில் உயரப்போகுது. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல் 15 நாட்களுக்குமே பாதக ஸ்தானத்தில் இருக்கிறாரு. பின்னர் விரய ஸ்தானத்துக்கு செல்ல போகிறாரு. அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதால் அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் அனைத்து நீங்க போகுதுங்க. பொதுமக்களுக்கு உங்களுக்கு இடையிலுள்ள இடைவெளி குறைந்து புரிதல் ஏற்பட போகுது. சூரிய பகவான் பாதஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகரிக்க போகுது. விரயத்துக்கு சூரியன் செல்வதால் மனதால் சலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அந்த சலிப்புகளை நீங்கள் கடைந்து உழைத்தாலே அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி சேரும். 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாக போகுதுங்க. அடுத்த மாநிலத்தில் வேலை செய்பவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உண்டாகலாங்க. வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக இருப்பது நல்லதுங்க. நிறைய சடங்குகளை வாங்கி வைப்பீங்க. இந்த மாதத்தில் பெரிய லாபம் வரலைனாலும் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களை இந்த மாதத்தில் அமைத்து கொள்வீங்க. பணம் விஷயத்தில் கொடுக்க வாங்கல மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. வாடிக்கையாளர்களை உங்களை தேடி வரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. நல்ல மாற்றமும் உண்டாக போகுதுங்க. ஸ்ரீரங்க கோவிலுக்கு சென்று நீங்கள் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வருவது நற்பலன்களை அள்ளித்தருங்க. 11 பேருக்கு நீங்கள் தயிர் சாதத்தை அன்னதானம் செய்வது பெரிய நிலைக்கு உங்களுக்கு அழைத்து செல்ல யோகம் உண்டாகும்.
கடகம் புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் கிரக நிலைங்க. ராசியில சந்திரனுமே செவ்வாயில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுவும் அஷ்டமஸ்தானத்துல சனியும் ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்கிரனும் லாபஸ்தானத்துல சூரியன்னு புதன் அயன சயன போகஸ்தானத்துல குருன்னு அமைய போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி நடக்கும் சாதகமாக பாதகமான முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய திறமைக்கூடிய கடகராசினரே நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இந்த மாதம் வீண் செலவுகள் குறையணும். எந்த ஒரு வேலையோ செய்து முடிப்பதில் இருந்த தடை தாமதம் நீங்கள் போகுதுங்க. வீண் விவகாரங்களால் தலையிடுவதை மற்றவர்களுக்காக வாதாடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. வருமானம் கைகூட போகுது. மன திருப்தி உண்டாக போகுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்களை பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கிடுங்க. வரவு இருந்த போதிலும் அதற்கேற்ப செலவு இருக்க போகுது. மேலிடத்தோட நீங்கள் கனிமையாக அனுசரிப்பது ரொம்பவுமே நல்லதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருக்க போகிறாங்க. குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டிய கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற செலவு ஏற்படலாங்க. எதிலும் கவனமாக இருப்பது ரொம்பவுமே நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தேடித்தரும். பணவரத்து அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க. வீண் கவலை ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. பணவரத்து திருப்தி தருங்க. புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்துல நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலைன்னு எண்ணம் ஏற்பட்டு நீங்குதுங்க. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுது. நீங்கள் மற்றவர்களுக்காக உதவிக்கர நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகரிக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய உதவியோடு பாடங்களை சந்தைகளை நீக்கி தெளிவாக படிப்பது ரொம்பவே நல்லது. மனதில் உற்சாகம் உண்டாகக்கூடிய காலகமாக அமைச்சிருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உடற்சோர்வு உண்டாகலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. பணவரத்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த பண உதவியும் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்பவுமே நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படக்கூடும். எதிலும் கவனமாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. சாதாரணமாக பேசுவது ரொம்பவே நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகப் போகுது. நண்பர் உறவினர்னே வருகை இருக்க போகுதுங்க. பிள்ளைகளுடைய நலனை அக்கறை காட்டுவீங்க. இந்த மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கடும் முயற்சிகளை பலன் தரும். செலவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. சாதகமான சூழ்நிலை காணப்படுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார். அதனால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அதிர்ஷ்டமான தினங்களாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் ஆதிபராசக்தி வழிபடுவது காரிய தடைகளை நீக்க உதவியாக இருக்குங்க. மன அமைதியை தரக்கூடியதாக அமையும். அதிர்ஷ்ட கிழமைகளாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்ரன். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா 17, 18 அமைஞ்சிருக்கு. அன்றைய தினத்தில் சற்று எச்சரிக்கையாக இருங்க. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 1, 27, 28, 29 அமைய போகுது. 2025ஆம் ஆண்டில் கடகராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா முதல் காலாண்டில் கடினமானதாக இருக்கலாம். ஆனால் பின்னர் நடக்கக்கூடிய கிரக பிரச்சனைனால உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் செயலிலும் புதிய தொழில் தொடங்கும் விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைங்க. இந்த பதிவில் வருகின்ற நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வ கோவில்களில் சென்று வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவிடுங்க.
உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி.